காய்ஸ் வணக்கம் வணக்கம் நண்பா. காலங்காத்தால் ஒழும்பி எல்லாம் வடிவெல்லாம் பூவெல்லாம் வச்சு கிச்சு போட்டு ஆட்டோ எடுத்து இன்றைக்கு டேயை ஸ்டார்ட் பண்ணோம்னு எடுக்கும்போது பெரிய சம்பவமாக ஆயிடுச்சோ தெரியாது. ஒரே பதற்றமாக கிடைக்கு. இன்னும் இலவோ தெரியல. நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது. சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கல தான் இப்படி நடக்கணுமோன்னு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணி போட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் எடுக்கிறேன். ரிவர்ஸ் உள்ளதே இல்லை. என்ன சத்தம் ஒரு கிரைண்டர் மிஷினில் அப்படி அரைக்கிற மாதிரி கொண்டு வைக்குது இன்ஜினுக்குள்ளே. எதுவும் பெரிய வேலையாக வச்சு விட்டாங்க. பெரிய வாவி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி எப்படி இருக்குண்டு சவுண்ட் உங்களுக்கு ஒழுங்காக கேட்குதோ இல்லையோன்னு தெரியல நண்பா. பாருங்களா, இது முன்னுக்கு போகுது. ஓகே, ரிவர்ஸ் கியரை போடுறேன். போதே இல்லை, விளங்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, பின்னுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரிவர்ஸ் போட்டு தான் விடாது. என்ன ஏதுன்னு தெரியல. ஒரே பதற்றமாக இருக்குது. எதுவும் பொடியன் பெரிய வேலையாக வச்சு விட்டானோன்னு தெரியாது. பொடியன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனோம். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போ, அவள் எவ்வளோ பெரிய பில்லு வைக்கிறானோ யாருக்கு தெரியும். கடவுளே, காலங்காத்தாலே நம்மளுக்கு இந்த தலையடி. சேலஞ்சிட்டியாக ஸ்டார்ட் பண்ணால் தான் இந்த பிரச்சனை வரணுமா? இன்னும் செஞ்சிக்கலாது. காலங்காத்தாலே போனால் தான் கராஜ்காரன் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுவான். வெளிக்கிடுவோம். யாராச்சுக்கு போயிட்டு பார்ப்போமா? கராஜ் பூட்டி கிடக்கு. இன்றைக்கு எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்களோ இல்லையோன்னு கூட தெரியல. தொடர்ந்து ஒரு 3 நாளாக க்ளோஸ்லாம் கிடக்கு. அவ்வளோமே இங்கே தான் கொடுத்து செய்கிறேன்னா வேறு எங்கேயும் கொடுத்து செய்கிறதுல இஷ்டம் இல்லை. அதனால தான் என்கிட்ட ஒரே இடத்துல கொடுத்துட்டா சோனி இல்லை. அதனால தான் இதே கொண்டு வராங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு செஞ்சு தருவாங்க. எல்லாம் கட்டி என்ன செய்கிறேன்னு தெரியலையே. வெயிட் பண்ணி பார்ப்போமா? என்ன பிரச்சனை? வீர கையோட நீ காலங்காத்திலே இதுவும் பெரிய அப்செட் ஆகிடுமோ நினைச்சேன். காய்ச்சி என்னடா சின்ன ஒரு நான் ரிவர்ஸ் கேபிள், இந்த ரிவர்ஸ் போடுற இந்த கேபிள் பின்னுக்கு லூஸ் ஆகிக்கிறது. இதுதான் பிரச்சனை. நினைச்சேன் சரி 5000 சாப்பிட அப்புறம் பொடியனுண்டு 100 ரூபாயோட முடிஞ்சு. 100 ரூபாய் மடுக்கெல்லாம் நான் காலங்காத்தில் அவங்க இந்த என்ன சொல்கிறேன் முதல் வேலையே இந்த ஆட்டோலாம் கை வச்சவங்க. சரி 100 ரூபா சரி கொடுக்கலாம் வேணா. நான் சொன்னேன் நான் கொடுக்கத்தானே வேணும். சரியில்லையே, நீ என்ன பிக்மியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓட வேண்டியதுதான். சரி காய்ஸ், நண்பா என்னென்னா நான் ஃபஸ்ட் டைமாக வீடியோவிலே வாய்ஸ் கொடுக்குறேன். நான் ஒரு சில நண்பர்கள் கொஞ்சம் பேர் சொன்னவங்க கமெண்ட்ஸில் சொன்னதுக்கு எனக்கு டைரெக்டாக வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து பார்க்குறேன். என்னம்மா இதுக்கு ஓகேவா இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஓகேண்டா இதை மாதிரி செய்கிறேன். ஓகே, இன்னும் நடக்குது இன்றைக்கு. சாரி ஏன்னா ரேட்டிங் சரியாக நான் குறைஞ்சிட்டு. ஆனாலும் எனக்கு பிக்மி அடிக்குது. கோயில் சைட்டில் சவுண்ட் நோட்டு கேட்குது. வணக்கம் நண்பா. அதில் கடைசியான ஓட்டத்தை முடிச்சு போய் நிற்கும் போது அது ஒரு அண்ணா வந்துக்கிட்டே அதில் கோயிலுக்கு 22 அரிசி பேக் வந்து ஓடுங்க வந்து. சரி இப்போ எவ்வளோ வந்து கேட்டார். அதை நான் காசு ஒன்றும் வேணாம், கோயிலுக்கு தானே பிரச்சனை இல்லை, காசு ஒன்றும் வேணாம். சரி போட்டு எல்லா பேக்கையும் தூக்கி போட்டு ஓட்டம் ஒன்று வந்து நான் கேன்சல் பண்ணி போட்டேன். கேன்சல் பண்ணி போட்டு வந்து நிற்கிறேன். ஆரம்பத்தெல்லாம் தூக்கி பறித்து போட்டு அடுத்த ஓட்டத்தை பார்ப்போம். இப்போ டைம் எத்தனை ஆயிட்டு? இப்போ நேரம் நினைக்கிறேன் 10:35. சரியா, அடுத்த ஓட்டத்தோடு சந்திக்கிறேன். இதெல்லாம் தூக்கி பறித்து போட்டு வரேன். இல்லை காசு
பாருங்க காய்ஸ், அண்ணன்ட்ட நான் காசு வேணாமா நான் என்ன சொன்னேன் இல்லையா, சரி இல்லையா தூக்கிடலாம் அண்ணனுக்கு சரி இல்லையாண்டு போட்டு இப்போ இல்லை காசு வச்சுக்கணும் 500 காசு நார்மலாக கேட்டிருந்தாலே நான் 100 200 தான் கேட்டிருப்பேன், 200 கேட்டிருப்பேன். அவர் இல்லை தேவையில்லையா ஆண்டு போட்டு 500 வந்துட்டு வெளிக்கொலை வெட்டியண்ணன் கோயில், பெரிய கோயில், நல்ல கோயிலில் வரலாறுலாம் தெரியாது. நான் வேணா கூட தந்துட்டார், இல்லை கொண்டு போக மாட்டேன் நின்றார். நான் வாங்கிட்டேன், வாங்கல அவர் தான் வற்புட்டு தந்தவர். சரி என்ன நீங்கள் அடுத்த ஓட்டத்தை பார்ப்போம். 10:44 ஓட்டத்தில் வந்தீங்க ஓட்டம் ஆடிச்சு. ஆனால் இந்த ஓட்டத்தை எடுத்து பிரியோசனம் இல்லை. நீங்கள் டிஸ்டன்ஸை பார்க்க தெரிஞ்சிருக்கும், 2 கிலோமீட்டர் சரியான தூரத்தில் இருந்து ஏற்றி கொண்டு போயிட்டு அதில் அடுத்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கணக்கு அறிய வருது. அந்த ஓட்டத்துக்கு போய் பிரியோசனம் இல்லை, பிரியோசனம் இல்லைன்றதை தாண்டி நட்டம். அதோட இப்போ நிற்கும் போதும் இதில் கோயிலில் நினைக்கிறேன் இது ஒரு அம்மா வந்து கேட்டுவா, இது ஒரு இடம் மட்டும் அதுவும் உள்ளுக்குள்ளே தான். இன்னும் போயிருந்தால் இது ஒரு 500 600 வாங்கியிருக்கலாம். ஆனால் போனோன்னா என்ன பிரச்சனைன்றது அங்கேருந்து வெளியே வர்றதுக்கு ஓட்டங்கள் அதுக்குள்ள அடிக்க அந்த ஏரியாவுக்குள்ள இப்போ சும்மா தான் வரணும். வண்டிக்குள்ளே அந்த போயிட்டு வர காசு சரியாக ஈக்குவலாக தான் இருக்கும். போயிருக்கலாம், அங்கே போகிறதுன்னு பார்க்க இங்கே அடுத்த ஓட்டங்கள் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. அதனால தான் போகுது. ஆமாம் 46 2 நிமிஷம் தான் இருக்குது இப்போ ஓட்டம் போகிறது. இப்போ ஒரு பெரிய ஓட்டம் ஒன்று அடிச்சிருக்கு யாழ்ப்பாணத்துக்கு தான், கிட்டத்தட்ட 1100 சுற்று பக்கமே. ஏதோ பார் இருக்காண்டு கேட்டு கெரியர் இருக்காண்டு கேட்டு ஆட்டோட ஆட்டோ தான் கெரியர் இல்லையே. சொன்னேன் பரவாயில்லனா கட்டிக்கிட்டு சரி கொண்டு போகலாம் யோசிக்காங்க. நான் வாரேன் கொண்டு போகிறேன். அது சரி ரைட் வாங்கன்ட்டு பாப்போம் என்னத்தை கொண்டு போகிறது தெரியாது. நேரம் சரியாக பார்த்தீங்கன்றா அது விலங்கு இல்லை 11:57 இப்போ தான் அந்த ஓட்டம் முடிஞ்சு. ஓய் வந்தாச்சு 1698 ரூபா வரணும். இவ்வளோ நேரம் ஓடி சுற்றியாக 12 மணி ஆகிட்டு. லாஸ்ட் ஓட்டம் சரியாக 12 மணி ஆகிட்டு. இப்போ போயிட்டு ஏதாச்சும் ஒன்று வாங்கி பிடிச்சா தான் தெம்பாக இருக்கும். அடுப்பாக கிடக்கு செக் பண்ணி போட்டு போயிட்டு வருவோம். கைஸ் இப்போ என்னென்னா பிக்னிக்கு காசு கட்ட வேண்டிய நிலை உண்டு. நான் இப்போ கதைக்கிறதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கிளியராக விளங்குதோ இல்லையோன்னு எனக்கு தெரியலை. ஏன்டா ஃபஸ்ட் டைம் இப்படி வீடியோவில் வாய்ஸ் கொடுத்து கொண்டிருக்கேன். ஏற்கனவே சரியான நோய்ஸாக இருக்கும். ஆரம்பத்தில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேனான்னு சரியான நோய்ஸ் காரணமாக தான் நான் வாய்ஸ் எல்லாம் கொடுக்காம தனியாக வாய்ஸ் கொடுத்து கொண்டு இருந்தேன். நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டு கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு பார்ப்போமா. இந்த பிக்னிக் காசை கட்டி போட்டு போனால் நல்ல மீனாக தூரமாக அது மூட்டமாக இருந்தால் அப்புறம் அங்கே வீட்டு கட்டிக்கலாம். அப்புறம் அங்கேருந்து ஓட்டம் இல்லாமல் சும்மா தான் வரணும். இப்போ பக்கத்தில் நிற்கிறேன்னு கட்டி விட நல்லா. காய்ஸ் இப்போ சரியான நேரம் 12:41 ஆகுது. இந்த டைம் நான் வீட்டை போகிறேன். காலையிலேயுமே ஒரு 9:30 டைமில் தான் ஓட வலிக்கிட்டது போல். இன்றைக்கு கொஞ்சம் ஆழம் வெயிலாக கிடக்கு. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் பிரேக் எடுத்து போட்டு ஒரு 2:30 3 மணி போல் ஓட வலிக்கிறோம். வளமையான இந்த டைமுக்குள்ளே எண்டையும் ஒவ்வொரு நாளுமே காலம்புற ஒரு 12:30க்குள்ளே ஒரு 3000 ரூபா 2500 ரூபா 2500 3000 ரூபா அந்த கணக்குல நான் பெரும்பாலும் ஓடிடணும் தான் நினைக்கிறேன் நான். ஆனால் இன்றைக்கு லேட்டாக தான் ஆரம்பிச்சு எக்ஸ்பர்ட். ஆனால் அந்த டைமுக்குள்ளே அந்த டார்கெட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணதால தான் வீட்டை போகிறேன். இல்லாட்டிக்கு இந்த ஓடி போட்டு அடிக்கிற வெயிலில் கலந்து காய்ச்சி போட்டு தான் போவேன். ஒன்றபடியே கொஞ்சம் உடம்பு மேலாமல் இருக்குது. காலையிலையும் சாப்பிட இல்லை, கராச்சிக்கு போகணும்னு போட்டு அப்செட் ஆனால. ஸோ வீட்டை போகணும் தான் வீட்டை ஆல்மோஸ்ட் வீட்டு பக்கத்தில் வந்துட்டேன். நான் வீட்டை போயிட்டு ஒரு 3 மணி போல் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், சாப்பிட்டு முடிஞ்சது. இப்போ தான் 3 மணிக்கு 1 மணி தான் பிக்மி. இப்போ தான் ஒரு பெரிய ஓட்டம் அடிச்சிருக்கு. சரி போயிட்டு வருவோம் மட்டுக்கோட்டைக்கு. சரி ரைட் ஓகே வரணும். சரி காய்ஸ், நிறைய நேரம் கழிச்சு, நிறைய நேரம் இல்லை வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பெரும்பாலான நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஓட்டம் அடிச்சு மிஸ் ஆகி 2வது ஓட்டம். இதுவும் பெரிய ஓட்டம், யாழ்ப்பாணத்துக்கு தான் போகுது இந்த ஓட்டமும். இதை பாருங்கள் ஜெஃப்னாக்கு தான் போகுது. அந்த டிஸ்டன்ஸ் தான் நான் பரவாயில்ல. தூரத்தில் இருக்கும்போது டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. வார ஓட்டத்தை எடுத்துகிட்டு ஓட வேண்டியது தான்.
அந்த பிக்மியில் 5 ஸ்டார் போட்டுவிடுங்க. பிக்மியில் 5 ஸ்டார் மறக்காதீங்க. காய்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவில் இப்படி நான் இப்படி ட்ரை பண்ணுறது ஓகேவா இருக்கான்னு கட்டாயம் சொல்லுங்கள். ஏன்னா நான் டிரெக்டாக ஃபுல்லாக காய்ச்சி கொண்டு இருக்கபடியே கொஞ்சம் இந்த ரோட் சத்தங்கள் அது கரெக்டாக கொஞ்சம் ஓகேவா இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்க்கணுன்னு தோணும் எனக்கு மைண்ட் செட்டில் பட்டுது. அதனால தான் இப்படி ட்ரை பண்ணுறேன். ஓகேவாண்டா சொல்லுங்கள், நான் இப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கேன்டா. கட்டாயம் இது வரைக்கும் யாரும் பார்க்குறீங்களோ தெரியாது, பார்க்குறவங்க கட்டாயம் சொல்லுங்கள் சரியா. நான் அந்த ஓட்டத்தை கேன்சல் பண்ணினா அந்த ஓட்டத்தை கேன்சல் பண்ண பிறகு ஒரு பெரிய ஒரு ஓட்டம் ஒன்று அடிச்சிருக்குது. எங்கேயோ 1500 சொத்துனா இந்த டைமில் அங்கே போகிறது சரிப்பட்டு வருமோ தெரியாது, என்ன மைண்டு தெரியலை. போனால் ரிட்டர்ன் வர்றது கஷ்டம் இந்த டைமில். பரவாயில்லன்ட்டு எடுத்திருக்கேன், போய் பார்ப்போம் என்ன மாதிரி என்று. வணக்கம் நண்பா, இன்றைக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதில் ஒரு மைனஸ் ஒரு 453 ரூபா இருக்கும். அப்போது ஒரு 400 ரூபா கட்டினேன், அதுக்கு 453 ரூபா. இதில் நார்மலாக பிக்மியில் மட்டும் நார்மலாக வழியால் ஒரு நார்மல் ஹையர் ஓடினா, இப்போ ஊபரில் ஒரு 2000 ஓடினா தான் சேர்த்து அப்படி இப்படி எவ்வளோ வரும்னு தெரியலை. அப்புறம் கடைசியாக கால்குலேஷன் பண்ணி பார்ப்போம். கடைசி ஓட்டம் யாழ்ப்பாணத்துக்கு தான் டிரெக்ஷன் போட்டுருக்கேன். அப்படியே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு ஓட்டம் செட் ஆனதுமே அப்படியே போவோம் யாழ்ப்பாணத்துக்கு. சரியா அப்புறம் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. கடைசி ஒரு வழியாக யாழ்ப்பாணத்துக்கு ஓட்டம் எடுத்தாச்சு. இது ஒரு கொண்டு போவோம். ஒரு ஓட்டம் ஒன்று அடித்து சோட்டில் அடித்தது நான் எடுத்துகிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணி போட்டேன். சரி ஒரு வழியாக எடுத்துட்டேன். போகும் தான் பார்த்தேன்னா நான் ஒரு பெட்ரோல் நட்டேன் நின்று பார்த்து எடுத்துகிட்டு போகணும் தான் நின்றது. சரியாக போகணும் நினச்ச மாதிரியே கிடச்சிட்டு நம்மளாம் டயர்ட் ஆகிட்டு நீ இதோட முடிச்சுட்டு வீட்டாக போகிறது தான். லாஸ்ட் ட்ரிப் என் பண்ணியாச்சு. கடைசியாக இப்போ டைமை பார்த்தீங்கன்னா சரியாக இந்த டைமில் ஆஃப்லைன் 2 டேரெக்டாக வீட்டை தான்.